குட் ஈவினிங் டு ஆல். என்னோட வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியரா கேக்குதா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் கிரிமினல் மைனர் ஆக்ட்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 இதான் பார்க்க போறோம். அருள் ராபர்ட் சார், வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சார். மேம் தேங்க்யூ மேம். எல்லாத்துக்கும் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். இந்த ஒரு ஆன்லைன் செஷனுக்கு என்னை இன்வைட் பண்ண வினோத் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்னோட பேர் வந்து அருள் ராபர்ட். நான் இங்க திருச்சி கலெக்டரேட்ல சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ங்கிற ப்ராஜெக்ட்ல ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்டா நான் ஒர்க் பண்றேன். என்னோட பேர் அருள் ராபர்ட். நான் வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்துல மாவட்ட மகளிர் மற்றும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்துல பாலின சிறப்பு வல்லுநரா பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட சின்ன இன்ட்ரோ. எங்களோட இதே வந்து அவேர்னஸ் கொடுக்கறதான். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்டுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஆக்ட் வந்து த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. சரிங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் ஆல் யூ நோ தட் பீங் அன் அட்வொகேட் ஆர் லா ஸ்டூடெண்ட், வாட் எவர், உங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரியும். ஒவ்வொரு சட்டமும் வர்றதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த சட்டத்துக்கான ஒரு எஸ்டிடி என்ன, வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட 1990s வந்து ஒரு நடக்கிற சம்பவம். அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்? இங்க தமிழ்நாட்டுல தங்கம் வாங்குறது. அன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 கிராம்னாச்சும் நம்ம வந்து தங்கம் வாங்கிரும். கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுவோம். ஆனா இதுவே நீங்க ராஜஸ்தான் பக்கம் போனீங்க அப்படின்னா, அங்க அக்ஷய திருதி அப்படின்னா அங்க என்ன பண்ணி வைப்பாங்க அப்படின்னா, டசன்ஸா வந்து குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜ் வந்து நடத்தி வைப்பாங்க. ஸோ அப்போ ராஜஸ்தான் கவர்மெண்ட் கீழே இப்போ எப்படி நான் இங்கே வேலை பார்க்குறேனோ, ஸோ அதே மாதிரியே 1990s வந்து ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க பேர் வந்து பன்வாரி தேவி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த பன்வாரி தேவியோட வேலை என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சைல்டு மேரேஜ்லாம் நடக்குதோ, ஸோ அங்கே போய் அதை வந்து ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? இதுதான் அவங்களோட வேலை. ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி 9 மாச பெண் குழந்தைக்கும் 1 வயது ஆண் குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் வருது. அவங்க போய் வந்து அதை வந்து தடுக்கிறாங்க. தடுத்ததின் விளைவா அந்த குழந்தையோட, அந்த பெண் குழந்தையோட சொந்தக்காரவங்கலாம் சேர்ந்து இவங்கள வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, குரூப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது நடக்கிறது 1990s. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க செஷன் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்றாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க வந்து அவங்க வந்து ஒரு எஸ்சி அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு அவங்க அந்த குரூப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணவங்கலாம் வந்து ஹை காஸ்ட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒரு உயர் சாதி வகுப்பினர் எப்படி வந்து ஒரு கீழ் சாதி பெண் வந்து எப்படி தொற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த கேஸ் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க. ஓகேங்களா? நீ வந்து கேஸ் கொடுத்த அந்த மாதிரி ஊரை விட்டு எல்லாம் தள்ளி வச்சாங்க. இல்ல நான் இங்கதான் இன்னும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடி ஒரு காமனான ஒரு பெண்ணோட மனநிலை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1990s வந்து சரி வேணாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்ணு விட்டுறலாம், அப்படி இல்லாட்டி சூசைடு, இல்ல நான் வீட்டிலேயே முடங்கிறேன் இல்ல. ஆனா அவங்க வந்து ஒரு மாத்தி யோசிச்சாங்க. ஸோ அந்த மாத்தி யோசிச்சதன் விளைவா, ஓகேவா, 1992 இந்த மாதிரி இந்த தீர்ப்பெல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாடே வந்து பெரும் அளவுல போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. ஸோ அப்ப விசாகா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவும்
கூட இன்னும் நிறைய என்ஜிஓவும் பன்வாரி தேவி கூட சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பொதுநல வழக்கு போடுறாங்க சரிங்களா. 1992ல சரிங்களா. அந்த பொதுநல வழக்கோட தீர்ப்பு வந்து 1997ல வருது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்டோட இது என்ன அப்படின்னா, விசாகா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் அதர்ஸ் 1997 சரிங்களா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை போய் படிச்சு பாருங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாராம்சம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா. அப்ப சட்டம் வந்து அமலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1950ல ஜனவரி 26ல நம்ம குடியரசு இந்தியாவின் பிரஜைகளா மாறிட்டோம் சரிங்களா. இந்த தீர்ப்பு வந்து 1997ல வருது ஓகேங்களா. அப்பதான் சுப்ரீம் கோர்ட்டே உணருது ஓகேவா, பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உணர்றாங்களே. ஸோ அப்ப என்னென்ன அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 14, 15, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21 மீறப்பட்டிருக்கு அப்படின்னு அப்பதான் உணர்றாங்களே ஓகேங்களா. ஸோ அப்ப அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து 25th June 1993ல கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் அப்படிங்கிற இதுலயும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமை வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது மீறப்பட்டிருக்கு அப்படின்னும், ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கே தன்னோட டியூட்டியை செய்யும் போது இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்குற ஒரு விமனுக்கு அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது அவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னும், ஸோ இந்த மாதிரி நிறைய இது மாதிரி அம்சங்கள் சொல்லி அவங்க குற்றவாளிகள் தான் அப்படின்னு தீர்ப்பளிச்சு, ஸோ இந்த கேள்விகள்லாம் கேட்டு இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு சட்டம் வந்து இயற்ற போறோம். அந்த சட்டம் இயற்றுற வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நாங்க சொல்ற வழிமுறைகள்ல தான் வந்து விசாரிக்கப்படணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வழிமுறைகள் வந்து வெளியிடுறாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த வழிமுறைகள் தான் வந்து எல்லாமே வந்து பாப்புலரா சொல்ற விசாகா கைட்லைன்ஸ், விசாகா வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து 2013 ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி கெசட்ல வந்து த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் அப்படின்னு வந்து கெசட்ல வருது. அது வந்து டிசம்பர் 13, 2013 அப்ப கேம் இன் டு ஃபோர்ஸ் டு ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த இதோட ஹிஸ்டரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சட்டத்துக்குள்ளார போகலாம். ஸோ அப்போ இந்த சட்டம் வந்து என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஓகேங்களா, இதுதான் சட்டத்துடைய பேரு. அப்போ அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன், ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட், பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை நிவர்த்தி சட்டம் 2013 ஓகேங்களா. ஸோ இது சரி. அப்ப இந்த சட்டத்திலே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ். ஓகே, அப்ப ஒர்க் பிளேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒர்க் பிளேஸ்னா செக்ஷன் 2 படி சரிங்களா, சாப்டர் 1 செக்ஷன் 2 படி அப்ப ஒர்க் பிளேஸ்னா என்ன, அக்ரீவ்டு உமன்னா என்ன, எம்ப்ளாயினா யாரு, எம்ப்ளாயர்னா யாரு, இந்த மாதிரி டெஃபினிஷன் எல்லாமே சொல்றாங்க. அப்ப செக்ஷன் 2 படி அக்ரீவ்டு உமன் ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு செய்தித்தாள்லையும் இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு விமன் வந்து எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க விக்டிம் அப்படின்னு தான் கோட் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து சரியான வார்த்தையா அப்படின்னு கேட்டா இல்ல, அக்ரீவ்டு விமன் இதுதான் வந்து சரியான வார்த்தை இன் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வந்து இந்த ஆக்ட் வந்து அதை ஸ்பெஷலா மென்ஷனே பண்ணுது ஓகேவா. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விக்டிம்னு அழைக்க கூடாது, அக்ரீவ்டு விமன் அப்படின்னு தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயினா யாரு வேலை பார்க்குறாங்களோ எம்ப்ளாயி, எம்ப்ளாயர்னா அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க தான் இன்சார்ஜோ, அவங்க தான் எம்ப்ளாயர். சரி, ஒர்க் பிளேஸ்னா என்ன அப்படின்னா பணிபுரியும் இடம், இது தமிழ். அப்ப பணிபுரியும் இடம்னா என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறோமோ எல்லாமே பணிபுரியும் இடம் தான் சரிங்களா. எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறோமோ எல்லாமே வேலை பார்க்குற இடம் தான். அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு, பிரைவேட் ஆஃபீஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸு அப்படின்னு பிரிச்சு பாராபட்சமே கிடையாது சரிங்களா. ஹாஸ்பிட்டலு, பேங்க்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஹாஸ்பிட்டலு,
ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பணிபுரியும் இடம் தான். ஓகேங்களா. ஒருவேளை பணி காரணமாக சரிங்களா வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு போனாலோ அதுவும் பணிபுரியும் இடம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், திருச்சியில ஒரு ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆபீஸ் விஷயமா அபிஷியலா வந்து மீட்டிங்காக சென்னை போறீங்க அப்படின்னாலும் அந்த சென்னை நீங்க போற மீட்டிங்கும் அது வந்து ஒர்க் பிளேஸ் தான். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்க போயிட்டு வரீங்களா, அது வந்து ட்ரெயின் ஆர் ஃபிளைட் ஆர் பஸ் ஆர் கார் சரிங்களா, அந்த போக்குவரத்தும் அது வந்து ஒர்க் பிளேஸ் தான் வந்து குறிக்கும் சரிங்களா. ஸோ இதுவும் ஒண்ணு முக்கியமான விஷயம் செக்ஷன் 2ல சொல்லப்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டர்னல் கமிட்டினா என்ன, லோக்கல், இந்த மாதிரி டெஃபினேஷன் தான் சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒர்க் பிளேஸ்னா என்னன்னு நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதுல ஆக்ட்ல இருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அப்ப பாலியல் துன்புறுத்தல் இல்ல பாலியல் வன்கொடுமை. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, பொதுவா நம்மளுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் தொடுறது, இல்ல வந்து ஒரு மாதிரி வந்து டபுள் மீனிங்கா பேசுறது, ஒரு மாதிரி சேட் பண்றது, இதுதான் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது பரவலா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஒரு சுச்சுவேஷனை ஒரு பெண் வந்து அன்சேஃபாவோ அன்கம்ஃபர்டபுளாவோ சரிங்களா, ஒரு சுச்சுவேஷனை ஒரு பெண் வந்து அன்சேஃபாவோ அன்கம்ஃபர்டபுளாவோ அன்வெல்கமிங்காவோ உணர்ந்தால் சரிங்களா, அன்வெல்கமிங்காவோ உணர்ந்தால் அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இல்ல ஃபீல் பண்ணா ஓகேங்களா, உணர்ந்தால் வந்து அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி பிசிக்கல் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்பல் அண்ட் நான் வேர்பல் அபியூஸ்னும் இருக்கு சரிங்களா. வேர்பல் அபியூஸ்ங்கிறது அவங்கள வந்து கெட்ட வார்த்தையால திட்டுறது சரிங்களா. அது மட்டும் இல்லாம பொதுவா வந்து ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு செக்டார்ல வந்து முன்னேறி போறான், ப்ரொமோஷனுக்கு போறான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து எந்த வித இதுவுமே வந்து வரவே வராது சரிங்களா. ஆனா வந்து ஒரு பெண் மட்டும் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சு போயிட்டா அப்படின்னா அவளுக்கு மட்டும் பின்னாடி வந்து இந்த காசிப் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அவளை பத்தி எனக்கு தெரியாதா, அவ வந்து அந்த டிஎல் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா, அதனாலதான் அவளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சது. அவ வந்து ஆன்சைட் போன கதை எனக்கு தெரியாதா, இது மாதிரி அவ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா, அதனாலதான் எனக்கு வந்து அவ வந்து ஆன்சைட் போனா, அந்த கதை எனக்கு தெரியும். இந்த மாதிரி செக்ஷுவல் காசிப் பேசுறதா இருக்கட்டும், இது ஒரு காலமும் ஆணுக்கு வரவே வராது. அவன் வந்து ஆன்சைட் எப்படி போனான்னு எனக்கு தெரியாதா, அவன் வந்து மேனேஜர் கூட அவன் வந்து கேவா இருந்தான், அதனாலதான் அவன் வந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் காசிப் ஒரு ஆண் பக்கம் வரவே வராது. ஆனா ஒரு பெண் ஒரு ப்ரொமோஷன் போனா மட்டும் இது வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி செக்ஷுவல் காசிப் பேசுறதா இருக்கட்டும், ஸோ வந்து சேட் பண்றது, போனோகிராஃபி காமிக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது. ஓகேங்களா. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நான் வெர்பல் சரிங்களா, கெஸ்டர்ஸ். நான் வெர்பல் இந்த சென்ஸ் கெஸ்டர், உடல் மொழிகள் வந்து அன்சேஃபாவோ இல்ல அன்வெல்கமிங்காவோ அன்கம்ஃபர்டபுளாவோ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கலர்டு ரிமார்க்ஸ். நிறைய பேர் வந்து விமன்ஸ்ட வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சரிங்களா. இன்னொரு பேர் வந்து நீங்க ரொம்ப கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நீங்க வந்து என்னங்க இவ்வளவு குண்டா இருக்கீங்க, போயிட்டு உடம்பு போறீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது சொல்றது ஓகே. ஆனா அந்த விமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த இடத்துல அந்த விமனுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து செக்ஷன் 2ல சப்கிளாஸ் எண்ணில் இதை பத்தி சொல்றாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. சரி, அடுத்தது இதுல வந்து ஒரு சில பேர் வந்து சக ஊழியர்களோ இல்ல உயர் அதிகாரிகளோ உனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னா என்னோட செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்கு நீ வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னு வந்து செக்ஷுவல் டிமாண்ட்ஸ் வைக்கும் போது நோ சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. பட் நோ சொன்னதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் அதிகாரிக்கு இந்த விமன் வந்து டேஞ்சர் ஆயிடுவாங்க. இவ வந்து எப்ப வேணாலும் என்னை வந்து காட்டி கொடுத்துருவா, ஸோ அதனால இவளை எப்படியாச்சும் வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த உயர் அதிகாரியோ அந்த சக ஊழியரோ இருப்பாங்க, யார் கேட்டாங்களோ செக்ஷுவல் ஃபேவர். ஸோ அப்ப ஒண்ணு இந்த பொண்ணுக்கு நிறைய வேலை கொடுத்து ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி இது என்னடா வேலை, இது பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணி
போக வச்சாலும் அந்த பொண்ணுக்கு வேலையே கொடுக்காம இந்த பொண்ணு வேலையே பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரிங்களா, அதாவது அதிகப்படியான வேலை பளு கொடுத்தாலும் சரி, வேலை கொடுக்காம இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி செக்ஷுவல் இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ல செக்ஷன் 4ல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. சரி, எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. சரிங்களா, இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இதுக்கு பேர் வந்து உள்ளக குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளக குழு இன்டர்னல் கமிட்டி சரிங்களா, உள்ளக குழு எங்கெல்லாம் வந்து அமைக்கப்படணும் அப்படின்னா, ஒரு இடத்துல 10 இல்லாட்டி அதற்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்தில் வேலை பார்க்கும்போது இந்த உள்ளக குழு கண்டிப்பா அமைக்கப்படணும். ஓகேங்களா, ஸோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம சாரதாஸ் எடுத்துங்க. ஓகேங்களா, நம்ம சாரதாஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால அதை நான் சொல்றேன். இப்போ சாரதாஸ்ல உதாரணத்துக்கு பேச்சுக்கு வச்சுப்போம். சாரதாஸ்ல ஃபுல்லா வந்து பாய்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா, கேர்ள்ஸே இல்லை. ஸோ வந்து அங்க வந்து பாய்ஸ் வியர்னே வச்சுங்க. சரிங்களா, ஃபுல்லா பாய்ஸ் வியர் தான் இருக்கு, பாய்ஸ் போற ட்ரெஸ் தான் இருக்கு, பாய்ஸ் தான் இருக்கு. அங்க வந்து இந்த இன்டர்னல் கமிட்டி அமைக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா எஸ், அமைக்கணும். அங்கதான் வந்து ஃபுல்லா ஆண்கள் தானே இருக்காங்க, பெண்கள் தான் வந்து இல்லையே. அப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்படி நடக்கும்? எங்கேயாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஆணுக்கு ஆண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி அப்படின்லாம் வந்து தோணும். ஓகேவா, பட் ஆக்ட்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா 10 ஆர் அபவ் 10 மெம்பர்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லல. ஓகேவா, ஸோ 10 இல்லாட்டி அதற்கும் மேற்பட்ட இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அங்க வந்து செக்ஷுவல் இந்த இன்டர்னல் கமிட்டி உள்ளக குழு கண்டிப்பா அமைக்கப்படணும். ஓகேங்களா, ஸோ ஓகே சரி. இப்போ ஒருவேளை இதுல வந்து இன்டர்னல் கமிட்டியில வந்து இங்கெல்லாம் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இன்டர்னல் கமிட்டில யார் இருப்பா அப்படின்னா, இந்த இன்டர்னல் கமிட்டில ஃபர்ஸ்ட் வந்து சேர் பர்சன் இருப்பாங்க. ஓகேங்களா, அது இந்த வேர்ட்ஸ் கூட ரொம்ப முக்கியம். சரிங்களா, பொதுவா வந்து ஜெண்டர் இருக்குன்னா நான் சொல்றேன், எப்போதுமே வந்து நம்ம வந்து சேர்மன் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். சரிங்களா, ஸோ எதனால அப்படின்னா பெரும்பாலும் அந்த டிசிஷன் மேக்கிங் பவர்ல மென்னு தான் இருக்கிறதுனால சேர்மன் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா ஆக்ட்ல வந்து சேர் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இட்ஸ் அ ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம். ஓகேவா, ஸோ அப்ப அந்த சேர் பர்சன் அவங்க தான் வந்து அந்த இன்டர்னல் கமிட்டியோட ஹெட்டா இருப்பாங்க, ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த சேர் பர்சன் யாரா இருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஸ் ஆலுகாஸ் எடுத்துங்க. ஜோஸ் ஆலுகாஸ்ல யாரு சீனியர் ரேங்கிங் விமன் இருக்காங்களோ, ஓகேங்களா, ஸோ வந்து சீனியர் லெவல் உமன் எம்ப்ளாய் யார் இருக்காங்களோ அதுதான் இந்த இன்டர்னல் கமிட்டியோட ப்ரிசைடிங் ஆஃபீஸரா சேர் பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது 2 பேரு லேபர் சைட்ல இருந்தோ இல்ல இந்த சட்டம் லேபர் சைட்ல இருந்து இந்த சட்டம் தெரிந்தவர்களாவோ இல்ல சோசியல் லேபர் சைட்ல இருந்து ஒரு சில பேர் சோசியல் ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்களோ இந்த கமிட்டியில இடம் பெறலாம். சரிங்களா, அடுத்தது 4வதா வந்து எக்ஸ்டெண்டட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் மெம்பர் யாரு அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வேலை பார்க்குறாங்களாவோ இல்ல இந்த சட்டம் தெரிந்தவர்களாவோ இல்ல லாயராகவோ இல்ல சோசியல் ஒர்க் பண்றவங்களாவோ இல்ல சோசியல் ஒர்க் படித்தவர்களாகவோ இருக்கலாம். சரிங்களா, மொத்தம் இந்த இன்டர்னல் கமிட்டியில குறைஞ்சபட்சம் 4 பேர் இருக்கணும். ஒரு சேர் பர்சன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்க தான். அடுத்தது 2 பேர் வந்து லேபர் சைட்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவா, ஒருத்தவங்க எக்ஸ்டெண்டட் மெம்பர். அப்ப குறைஞ்சபட்சம் 4 பேர், அதுல 50% வந்து ஆண்கள் இருக்கலாம். சரிங்களா, 50% பெண்கள் இருக்கலாம். சரிங்களா, அதாவது 4 பேர்ல 2 பேர் விமன் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது சரி ஓகே. நாங்க பொதுவா வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்க போற இடத்துல அவங்களோட இன்டர்னல் கமிட்டியை பார்க்கும்போது வதன்னு கிட்டத்தட்ட 9, 10, 11 பேர் இன்டர்னல் கமிட்டியில இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்க ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 5-7 பேர். ஓகேங்களா, ஸோ ஏன் 5-7 பேர் நாங்க ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா ஸோ வந்து விசாரிக்கும் போது ஒரு சில பேருக்கு ஒருத்தவங்க சொல்றது கரெக்டா இருக்கும், இன்னொரு பேர் ஒரு சொல்றது தப்பா இருக்கும்.
ஸோ அப்ப யாருக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல சரி ஓகே 3 பேர் சொல்றவங்க கரெக்டா இருக்குது இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டிங் சிஸ்டம்காக தான் அந்த 5 இல்லாட்டி 7 அதை தாண்டி நாங்க போறதுக்கு நாங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். மேக்சிமம் இன்டர்னல் கமிட்டில உள்ளதுக்குள்ள 5ல இருந்து 7 பேர் வரை இருந்தா ஓகேவா. இந்த இந்த இன்டர்னல் கமிட்டியில உள்ளவங்களுக்கு டென்யூர் எப்ப இருக்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. ஸோ இதுவும் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் கமிட்டிக்கு சிவில் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அது எல்லா அதிகாரமும் இருக்கு. சரிங்களா. ஆனா வந்து எல்லா அதிகாரமும் இல்லை. என்ன வரும் வராது மாதிரி சொல்றாங்கன்னு தானே பாக்குறீங்க. நான் சொல்றேன் என்ன அப்படின்னா சிவில் கோர்ட்டுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னா இவங்க யாரு வேணாலும் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணலாம், பண்ணலாம். சரிங்களா. ஸோ அவங்கள வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா ஒரு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது இன்னார் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, அதனால இன்னாருக்கு இந்த தண்டனை நாங்க வந்து வழங்குவதற்கு பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களால ஆர்டர் போட முடியாது. ஓகேங்களா. அதுதான் சிவில் கோர்ட் எல்லா அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லா அதிகாரமும் இல்லை. சரிங்களா. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆமா இது வந்து ப்ரூவன், ஸோ இது இவருக்கு இந்த பெனால்ட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் தான் பண்ணுமே ஒழிய அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கோ ரெக்கமெண்ட் தான் பண்ணுமே ஒழிய அவங்களால வந்து ஆர்டர் போட முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் சாப்டர் 2. ஓகேவா. ஸோ செக்ஷுவல் இன்டர்னல் கமிட்டியை வந்து எப்படி ஃபார்ம் பண்றது, ஸோ இன்டர்ன் கமிட்டில யார் இருப்பாங்க, அவங்களோட டென்யூர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து சாப்டர் 3. இப்ப ஓகே இன்டர்னல் கமிட்டி உள்ளக குழு வந்து 10 இல்லாட்டி அதற்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது இந்த உள்ளக குழு கன்ஃபார்மா ஃபார்ம் ஆகணும். அது வந்து என்னதான் நான் வந்து லேபர் ஆக்ட் கீழே ஹச்ஆருக்கு ஒருத்தருக்கு 30 எம்ப்ளாயி கீழே அப்படி போட்டாலும் அதெல்லாம் பேச்சு கிடையாது. இந்த இன்டர்னல் கமிட்டி வந்து கன்ஃபார்மா ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இன்டர்னல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சும்மா நான் ஃபார்ம் பண்ணல, ஒரு சில ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்லயோ இல்லை ஒரு சில ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லயோ எங்க கேம்பஸ்குள்ளார பொம்பளை வாடையே அண்டாதுங்க, நாங்க ஃபுல்லாவே ஆண்கள் தான் இருக்கோம், நாங்க வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து வெறும் வாய் வார்த்தையா வந்து சொல்லக்கூடாது. அவங்க ஹைகோர்ட்ல 2 ஃபைல் பண்ணி ஹைகோர்ட் கொடுக்குற எக்ஸப்ஷனல் ஆர்டர் மட்டும்தான் அது வந்து செல்லுபடி ஆகும். சரிங்களா. அது வரைக்குமே வந்து ஸோ அவங்க வந்து இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த சாப்டர் 3 வந்து லோக்கல் கமிட்டியை பத்தி பேசுது. இந்த லோக்கல் கமிட்டினா என்ன அப்படின்னா இதுக்கு வந்து உள்ளூர் குழு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா. ஸோ இந்த முன்னாடி வந்து உள்ளக குழு அப்படிங்கிறது ஒரு இடத்துல 10 இல்லாட்டி அதற்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை பார்க்கும்போது இந்த உள்ளக குழு ஃபார்ம் பண்ணும். சரிங்களா. இப்ப இந்த 10க்கு கீழே உள்ளவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் வீட்டு வேலைக்கு போறவங்க, காய்கறி விற்கிறவங்க, மீன்கார அம்மா, இவங்களுக்கெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் வன்கொடுமை நடந்தாலோ இல்லை பாலியல் தொந்தரவு நடந்தாலோ அவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லோக்கல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 6ல ஸோ வந்து லோக்கல் கமிட்டிக்கு என்னென்ன வந்து ஜோடி செக்ஷன் அண்ட் வந்து எப்படி வந்து கன்ஸ்டியூட் பண்ணணும், ஸோ எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்னல் கமிட்டிக்கு உள்ளக குழுக்கு என்னென்ன வரம்புகள் இருக்கோ, என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து லோக்கல் கமிட்டிக்கும் பொருந்தும். சரிங்களா. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டுமே இருக்கும். சரிங்களா. இந்த ஆட்கள் வந்து இது பண்ற இடத்துல. ஸோ வந்து இதுல பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ ஸோ இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸரா வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இந்த லோக்கல் கமிட்டில இந்த உள்ளூர் குழுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னேன் இதுக்கு சிவில் கோர்ட்டுக்கான அதிகாரம் இருக்கு, ஆனா வந்து ஆர்டர் போட முடியாது, ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ப இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து நோடல் ஆஃபீஸரா வந்து ஐ மீன் இந்த லோக்கல் கமிட்டியில வந்து சேர்பர்சனா வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா
இப்ப வந்து சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி சீனியர் விமன் எம்ப்ளாயோ அவங்க தான் வந்து இருக்கணும். சரிங்களா? இன்டர்னல் கமிட்டிக்கு அப்படிதான், லோக்கல் கமிட்டிக்கு அப்படிதான். இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து விமன் கலெக்டர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அவங்களே வந்து விசாரிச்சு அவங்களே வந்து அவங்களுக்கே ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை வந்து இதுல வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கு கீழே உள்ளவங்க அதுலேயே டிஆர்ஓ இருப்பாங்க, ஓகேங்களா, குரூப் 1 கேடர் இருப்பாங்க, ஓகேவா, அசிஸ்டன்ட் கலெக்டர் இருப்பாங்க. ஸோ அதுல யாரு சீனியர் விமனோ அவங்க வந்து இதுல வந்து சேர்பர்சனா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கலெக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இவங்க வந்து இன்ன தப்பு செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு இந்த பெனால்ட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுபடி கலெக்டரோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ ஸோ அது வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப சாப்டர் 3ல செக்ஷன் 7ல வந்து ஒரு லோக்கல் கமிட்டில யாரா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இன்டர்னல் கமிட்டிக்குள்ள யாரா இருப்பாங்கன்னா ஒரு சேர்பர்சன், 2 வந்து விமன் இருப்பாங்க, அந்த லேபர் ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து எக்ஸ்டெண்டட் மெம்பர், அதாவது என்ஜிஓ சார்ந்தோ லாயரோ இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்னல் கமிட்டில சொன்னேன். ஸோ அதே மாதிரிதான் லோக்கல் கமிட்டிலையும் இப்ப திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல யாரு சீனியர் ரேங்கிங்ல வந்து விமன் இருக்காங்களோ ஸோ அவங்க தான் சேர்பர்சனா இருக்க முடியும். ஸோ அப்ப இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ஐஏஎஸ் கேடர்ல வந்து ராஜலட்சுமி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஸோ இப்போ உள்ள சேர்பர்சனா இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்கதான் சீனியர் ரேங்கிங். அடுத்தது வந்து 2 பேர் வந்து தாலுக் லெவல்ல, அந்த பிளாக் லெவல்ல, முனிசிபல் லெவல்ல, ஸோ இதுல இருந்து 2 பேர் வந்து அந்த கமிட்டில, லோக்கல் கமிட்டில இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க முன்னாடியே சொன்ன மாதிரியே என்ஜிஓ சார்ந்து அந்த மாதிரி இருக்கணும். இந்த 2 பேர்ல வந்து ஒன்று வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸோ இல்லை வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டி சார்ந்தவங்களாவும் அந்த 2 பேர்ல ஒருத்தவங்க வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரே ஒருத்தவங்க ஆட் ஆவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுறவங்க யாரு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். அவங்களோட டெசிக்னேஷன் இதுல என்னவா இருக்குன்னா எக்ஸ்டெண்ட் அஃபிஷியோ மெம்பரா இருக்கணும். எக்ஸ்டெண்ட் அஃபிஷியோ மெம்பரா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். மற்றபடி சேம் எல்லாமே இன்டர்னல் கமிட்டிக்கு என்னவோ அது எல்லாமே இங்கேயும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இது வந்து சாப்டர் 3. சரி, சாப்டர் 4ல வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து எப்படி கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷன் 9 சாப்டர் 4 ஆஃப் செக்ஷன் 9 வந்து இது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒன்று அவங்க பாதிக்கப்பட்ட அந்த அக்ரீவ்டு விமன் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அவங்க சைக்கலாஜிக்கல் டவுனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான சப்போர்ட் கொடுத்து அவங்கள கொடுக்க வைக்கலாம். இல்லை அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா வித் அவங்களோட கன்சர்னோட அவங்களோட கலீக், சரிங்களா, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டு சார்ந்தவங்க இல்லை அவங்க கார்டியன், ஸோ இதுல வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் 2 பக்கத்துக்கு, சரிங்களா, கம்ப்ளைண்ட் இருக்கணும். அதுல அவங்களோட பேரு, அட்ரஸ், யாரை எதிர்த்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஸோ எதிர்மனுதாரரை இங்க நம்ம வந்து ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யார் ரெஸ்பாண்டன்ட், அவங்க பேர் என்ன, இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த பதவி என்னவா இருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து செக்ஷன் 10. செக்ஷன் 10 என்ன சொல்லுது அப்படின்னா கன்சிலேஷன். ஒருவேளை அந்த பெண் விருப்பப்பட்டால், ஓகேங்களா, அந்த பெண் விருப்பப்பட்டால் ஒழிய, சரிங்களா, அந்த பெண் விருப்பப்பட்டால் என்கொயரிக்கு போறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு நம்ம வந்து அழைக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பேச்சுவார்த்தையில நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேச்சுவார்த்தையில இது பண்ணலாம். அந்த பேச்சுவார்த்தை பணவர்த்தனையா கூடவே கூடாது. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். செக்ஷன் 10 ஆஃப் கன்சிலேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் செக்ஷன் 11 வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்படி என்கொயரி பண்ணணும் அது டீட்டெயிலா சொல்றேன். இப்போ ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்கொயரிக்கான டைம்லைன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட
சம்பவம் நடந்து 30 நாளைக்குள்ளார கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 90 நாட்களுக்குள்ளார கேஸ் முடிக்கணும். ஓகேங்களா? கேஸ் முடிச்சுட்டு அது என்ன, ஒருவேளை இவர் வந்து இந்த பெனால்ட்டியை கொடுக்குறாரு அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இது கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, அதை 60 நாளைக்குள்ளார அந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. என்கொயரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரெஸ்பாண்டன்ட்டுக்கு, எதிர்மனுதாரருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணி அவங்கள்ட்ட வந்து தெரிவிக்கணும். இந்த மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கணும். இந்த விசாரணையின் போது கமிட்டியோட குறைஞ்சபட்சம் 3 பேர்னாச்சும் கட்டாயமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஆக்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம விசாரிக்க வரும்போது, சரிங்களா, விசாரிக்க வரும்போது அவங்க ஒரு மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலி டவுன் ஸ்டேட்டா கூட இருப்பாங்க. அப்ப வந்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கிரீட் பண்ணி, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த இன்டர்னல் கமிட்டியோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர், நான் தான் வந்து மெம்பர், நான் தான் இது சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஒருத்தர் இதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். இத்தனை மணிக்கு வந்தாங்க, இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு, இத்தனை மணிக்கு நாங்க கிரீட் பண்ணோம், ஸோ இது எல்லாமே பண்ணி ஸோ இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து ஒரு 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 விஷயம் சொல்லுவாரு. பெரும்பாலும் சரிங்களா, 99.99% நான் வந்து இந்த தப்பே பண்ணல அப்படின்னா ஆண்கள் எல்லா நேரமும் சரியா சொல்லுவாங்க. சரிங்களா? நான் இந்த தப்பே பண்ணல, எனக்கு வந்து புள்ள குட்டி இருக்கு, என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து என் பிள்ளைக்கெல்லாம் வந்து ரோல் மாடலா இது பண்றேன், அந்த பொண்ணு தான் ரொம்ப தப்பானவ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து 0.0001% மட்டுமே தான் வந்து ஆண்கள் ஆமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அதுவுமே வந்து ரேர் தான். அதுக்கப்புறம் வந்து அதே விஷயத்த அது சும்மா நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றக்கூடிய நடைமுறைகள் தான் இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப அவர் சைட்ல இருந்து விசாரிச்சு அப்ப எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு விட்னஸ்ன்னு ஒண்ணு வரும். அப்ப விட்னஸையும் நம்ம வந்து விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றதுல ஒரு சில விஷயம் இது என்ன தப்பா இருக்கே அப்படின்னு இருக்கும். இது சொல்றது இவர் ரெஸ்பாண்டன்ட் சைட்ல சொல்றது ஒரு விஷயம் இது என்ன தப்பா இருக்கே அப்படின்னு தெரியும். அப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஸோ அப்ப அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இடையில வந்து ஒரு ஸ்கிரீன் வச்சுட்டு, இங்கிட்டு ரெஸ்பாண்டன்ட்டும் இங்கிட்டு வந்து அக்ரிவிடை இது பண்ணி வச்சுட்டு, அந்த 2 பேர் கொடுத்துருப்பாங்களா ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா? ஒருவேளை ரெஸ்பாண்டன்ட் வந்து பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வந்து அக்ரிவிட வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க, ஈஸியா பண்ணிடுவாங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது மேம், அவ இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தா தெரியுமா, இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணா தெரியுமா, அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க பேசக்கூடாது. அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கணும். இன்கேஸ் அவரு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து அந்த விமனோட அக்ரீவ்டு விமனோட பிரைவசி இஷ்யூவா இருந்துச்சு, இல்ல சென்சிட்டிவா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை தவிர்த்துட்டு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸரை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன். ஒருவேளை ஓகேவா, அந்த இடையில வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிஹேவியர் வந்து அவங்கள ஒரு மாதிரி வந்து டெம்பர் ஆயிடுவாங்க, கோபமா ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஹேவியர்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்க சைட்ல இருந்து ரிட்டனா அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை எழுதி வாங்கிட்டு, இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இருந்து ரிட்டனா வாங்கிட்டு அப்படி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணி இது வந்து ப்ரூவனா இல்லையா, இல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி வந்து ஸோ இது வந்து ப்ரூவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி, ஓகே ப்ரூவன்னா ப்ரூவன், இல்ல நாட் ப்ரூவன்னா நாட் ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கோ வந்து பெனால்ட்டிக்கோ இல்லை இதை வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்கொயரி. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து சாப்டர் 5 வந்து செக்ஷன் 12 ஆக்ஷன் டியூரிங் பெண்டன்சி ஆஃப் என்கொயரி. சரிங்களா? இந்த என்கொயரி மீன் வயல்ல வந்து அவங்க சைக்கலாஜிக்கலா டவுன் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு அக்ரீவ்டு விமன்
ஆஸ் அக்ரீவ்டு உமன்னா நானும் இதே ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், அந்த ரெஸ்பாண்டன்ட்டும் எனக்கு நேராக தான் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையா நான் உணர்றேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு என்னைய வேற ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அவரை வேற ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரியே வந்து எனக்கு வந்து 3 மாசம் கூடிய லீவ் வந்து கொடுத்து எனக்கு அமுச்சு விடலாம், சம்பளத்துக்குரிய லீவ். அந்த 3 மாசம் லீவ் அப்படிங்கிறது அந்த இந்த மெடிக்கல் லீவோ இல்ல மெட்டர்னிட்டி லீவோ அந்த எந்த லீவ்லயும் இந்த லீவ் சேராது. இந்த லீவுங்கிறது தனி லீவ். ஸோ அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்கொயரி ரிப்போர்ட். ஸோ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்திருப்பாருல. ஸோ செக்ஷன் 13 வந்து என்கொயரி ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி வந்து வந்தாங்க, எல்லாமே இது பண்ணிட்டு குறிப்பா மேக்சிமம் பண்ற தப்பு என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அக்ரீவ்டு விமன் இதுல இருந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சைன் பண்ணா போதும். அதே மாதிரி ரெஸ்பாண்டன்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சைன் பண்ணா போதும். அதுக்கப்புறம் லாஸ்டா எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் சைன் பண்ணா போதும். அந்த ரெஸ்பாண்டன்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லையும் அந்த அக்ரீவ்டு விமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணா போதும். சரிங்களா? இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து ஒருத்தருக்கு ஜஸ்டிபிகேஷனா இருக்கும், ஒருத்தருக்கு ஆமா எனக்கு கிடைச்ச நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். இல்ல நீங்க கொடுக்குற நீதி வந்து ரொம்ப தப்பானது, எனக்கு வந்து இதுல வந்து உடன்படிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அவங்க வந்து லோக்கல் கமிட்டிக்கு அப்பீலுக்கு போகலாம். ஓகேவா? இவங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கமிட்டிக்கு அப்பீலுக்கு போகலாம். லோக்கல் கமிட்டிலையும் அவங்களுக்கான இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து அப்பீலுக்கு போகலாம். ஸோ அப்ப கோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் வந்து இது வந்து ரிப்போர்ட் வந்து படிச்சு பார்ப்பார். ஸோ அப்ப ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் முடிக்கும் போது இது வந்து எந்தவித பயஸ்டாவும் இல்லாம நடுநிலையா விசாரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் அந்த அக்ரீவ்டு விமனும் ரெஸ்பாண்டன்ட்டும் அங்கேயும் வந்து சைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்கொயரி ரிப்போர்ட் தயாரிக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து கோர்ட் வரையும் பேசும். சரிங்களா? ஸோ அப்பீலுக்கு போகலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை இன்டர்னல் கமிட்டியில ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் கமிட்டியில உள்ள மெம்பரே வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அக்ரீவ்டு உமன் வந்து இன்டர்னல் கமிட்டியில வந்து விசாரிக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. அவங்க ஸ்ட்ரெயிட்டா லோக்கல் கமிட்டியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன் வந்து இது இன்டர்னல் கமிட்டியை விட்டீங்க, உள்ளக குழுவை ஏன் விட்டீங்க அப்படிங்கிற ஒரு வேலிட் ரீசன் மட்டும் கொடுத்தா போதும். அப்படி இல்லாட்டி உள்ளக குழுல வந்து அவரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க வந்து தனியா வந்து விசாரணை நடத்தலாம். சரிங்களா? அதுக்கும் வந்து ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 14 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் ஆர் மேலிஷியஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸப்ஷனல் தான், ஒரு சில பேர் வந்து ஆக்டை வந்து ராங்கா கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி பட்சத்துல இந்த ஆக்டை வந்து தப்பா யூஸ் பண்ணாங்க, அவங்க மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியால வந்து இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நான் என்னென்ன தண்டனைகள் சொன்னேனோ அது எல்லா தண்டனைகளும் அவங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரியே வந்து ஃபால்ஸா எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, எவிடன்ஸ் கொடுத்த எவிடன்ஸ் வந்து ஃபோர்ஜெட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, அந்த விமனோட கன்சர்னே இல்லாம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஸோ அவங்க மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் இதுல. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில பிஹேவியர்ஸே வந்து ஒரு சில பேருக்கு தப்பா தான் தெரியும். ஓகேங்களா? ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கும் எல்லார்ட்டையும். ஆனா அவர் பேசுறதே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து ரக்கடா பேசுறது, அவங்களோட பிஹேவியரா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஓகே இது வந்து அஸ் நாட் ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க மீது எந்தவித தண்டனையும் எடுக்காம கூட
கடந்து போயிடலாம். அது மீன் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 15 வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பன்சேஷன். ஓகேங்களா. ஸோ வந்து இதுல வந்து முன்னாடி வந்து செக்ஷன் 10ல வந்து கன்சலேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஒருபோதும் பணவர்த்தனையா முடியக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ செக்ஷன் 15ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 6 மாச சம்பளத்தை வந்து ஒரு காம்பன்செட்டை எடுத்து இந்த அக்ரீவ்டு விமனுக்கு அவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து மென்டல் ட்ராமாவில் வந்து உள்ளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான மெடிக்கல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க 6 மாச சம்பளத்துல இல்லை பிஎஃப் அமௌண்ட்லேயே பிடிச்சி கொடுக்கலாம். அந்த பிஎஃப் அமௌண்ட்லேருந்து அவங்க கொடுக்குற அவருக்கு வந்து மனசு இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கம்பெனியே வந்து அவரோட சேலரியில வந்து மாசம் மாசம் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வந்து புடிச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 16 வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் மேக்கிங் நோன் கண்டென்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் அண்ட் என்கொயரி ப்ரொசீடிங். சரிங்களா. ஸோ வந்து எக்காரணத்தை கொண்டும் கம்ப்ளைண்ட்ஸை வந்து கம்ப்ளைண்ட்டையோ இல்லை பாதிக்கப்பட்ட நபரனுடைய விபரத்தையோ வெளியில வந்து எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா செக்ஷன் 17 படி. சரிங்களா. ஸோ அதுக்கும் வந்து தண்டனை இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயர். ஒரு சாப்டர் 6ல வந்து செக்ஷன் 19ல வந்து ஒரு எம்ப்ளாயரோட டியூட்டி என்ன, அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா இதை பத்தின விழிப்புணர்வு கொடுக்கணும். எம்ப்ளாய்க்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். இவங்க இந்த டெசிக்னேஷன்ல இருக்காங்க இன்டர்னல் கமிட்டியில அப்படிங்கிற ஒரு பெரிய சைன் போர்டு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடியை வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவேர்னஸ் கொடுக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த இன்டர்னல் கமிட்டியை வந்து ஒழுங்கா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எம்ப்ளாயரோட வேலை தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து செக்ஷன் 21ல வந்து கமிட்டி டு சப்மிட் ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ வருஷம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒண்ணு. கமிட்டி வந்து இன்டர்னல் கமிட்டி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கும் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த இன்டர்னல் கமிட்டியில அந்த ஒரு வருஷத்துல என்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா, எத்தனை ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை கேசஸ் வந்திருக்கு, ஸோ அது எல்லாமே வந்து கமிட்டி அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கணும். இல்லை ஒருவேளை மேக்சிமம் எங்களுக்கு அதாவது வந்து நில் ரிப்போர்ட்டா தான் இருக்கணும். நில் ரிப்போர்ட்டா தான் இருக்கும். சரிங்களா. என்னதான் வந்து கேசஸே ஃபைல் ஆனாலும் எங்களுக்கு வந்து நில் ரிப்போர்ட்டா தான் மேக்சிமம் நாங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் கேசஸ் ஃபைலா இருக்கு அப்படின்னு சென்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள்கிட்ட கேசஸே இல்லை அப்படின்னாலும் நில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அப்போ வந்து கரண்ட்ல யாரு டெசிக்னேஷன்ல இருக்கா அவங்களோட பேரு, ஃபோன் நம்பர், கான்டாக்ட் அதுவும் வந்து எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டா வருஷம் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஸோ அதை வந்து சென்ட் பண்ணணும். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சென்ட் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில ஒரு ஐடில வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 9 கேசஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நாங்க வந்து அந்த இதுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஐடி கம்பெனியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்க வந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்தோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து எந்த இதுல இருந்து நான் அதிகாரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா செக்ஷன் 25 படி பவர் டு கால் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது செக்ஷன் 25. ஸோ அந்த சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல இருந்து நான் அங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 25 எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது. அதே மாதிரி ஒருவேளை இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறமும் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா 50,000 ரூபாய் ஃபைனு, லைசன்ஸும் கேன்சல் பண்ணப்படும். சரிங்களா. இதுவும் வந்து ஆக்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் மேக்சிமம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன
பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சிவியர்னஸ் ஆஃப் த கேசஸ் பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவரை வந்து வெறும் சாரி சொல்லி அமுச்சிடலாம், இல்ல அப்பாலஜி வந்து அந்த அப்பாலஜி எனக்கு வந்து லெட்டரா எழுதி கொடு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண அமுச்சு விடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட பிஎஃப் அமௌண்ட்டை பிடிச்சி இவங்களுக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடா கொடுக்கலாம். அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். இது வந்து அந்த சிவியர்னஸோட கேஸை வந்து பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சென்னை ஐடில வந்து நடந்த ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து, இன்னைக்கு உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். அந்த பொண்ணுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி அந்த பொண்ணு போயிட்டு இன்டர்னல் கமிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த இன்டர்னல் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டு, மூளையில இப்படி இருக்கிறதுனால தானப்பா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு ஒரு 6 மாசம் வந்து திருநங்கைகள் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அந்த பையன் 6 மாசம் வந்து இந்த மாதிரி வந்து சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்து இங்க ஜாயின் பண்ணாங்க சென்னை ஐடில. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஐடில வந்து கள்ளக்குறிச்சி ஐடில வந்து இதே மாதிரி ஐடி செக்டர்ல வந்து ஒருத்தர் டபுள் மீனிங்கா வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. மேக்சிமம் எல்லாருமே வந்து அவர் ஒரு டிஎல் கேடர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. பட் மேக்சிமம் வந்து டிஎல் கேடர்னால அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. பட் வந்து எப்படி பேசுவாருன்னா வந்து என்ன மேடம் நீங்க சீக்கிரமா போறீங்க, வீட்டுல பூஜையா அப்படின்னு பேசுவாரு. என்ன மேடம் நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, வீட்டுல விசேஷமா அப்படின்னு எல்லாம் பேசுவாரு. ஸோ வந்து இது நார்மலா எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அட்லாஸ்ட் வந்து இவர் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிட்ட வரதா இருக்கட்டும், சரிங்களா? அவங்க மவுஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேல கை வைக்கிறதா, இந்த மாதிரி இருக்கும்போது யாராலுமே பொறுத்துக்க முடியல. அவங்க வந்து கமிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ ஆளை வந்து டெர்மினேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவும் நடந்தது. சார் என்ன சார் இது எல்லாம் பிரைவேட் செக்டர்ல சொல்றீங்க, கவர்மெண்ட்லாம் என்ன ஒழுங்கா சார் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை, நானே சொல்ல மாட்டேன். இப்போ ரீசெண்டா திருச்சியில வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த மாதிரி வந்து அந்த உயர் அதிகாரி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நான் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. ஸோ வந்து நான் வந்து என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரிவா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி அன்சேஃபா ஃபீல் ஆகி, இது எல்லாமே தலைவர் பண்ணது வாட்ஸ்அப் சாட்ல. ஸோ அதனால வந்து ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கலர் ஜெராக்ஸா சப்மிட் பண்ணி ஆளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் நடந்திருக்கு. இது வந்து இங்க மட்டும்தான் இல்லை அப்படின்னு கேட்டா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் போலீஸ்ல ஹையஸ்ட் கேடரான ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே இது நடந்திருக்கு. ஓகேங்களா? கேஸ் கூட எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க தப்பிச்சு ஓடி அவங்க வந்து திருப்பி போயிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அது ஏடிஜிபி மேல. ஸோ அந்த ஏடிஜிபி அவரோட பவரை வந்து யூஸ் பண்ணி செங்கல்பட்டுல அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி, ஸோ இது மாதிரி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதுவும் வந்து இருக்கு. அப்ப விமன் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே இது வந்து நடக்குது, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரியே ஒரு கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரூபன் தியோல் பஜாஜ். ஸோ இவங்களோட கேசஸ் கிடைச்சா இவங்களோட கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சா பாருங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இவங்க ஹஸ்பண்டும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. ஒரு பார்ட்டியில வந்து இவங்களோட ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்க ஆபீசர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவங்கள வந்து ஒரு மாதிரி தோரணையில கூப்பிட்டு ஒரு மாதிரி அவங்க கீழே இழுத்து பிடிச்சி அவங்களோட பேக்ல வந்து தட்டிருக்காரு இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஷி ஃபைல்ஸ் அ கேஸ்.
ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து 8 வருஷம் கழிச்சு அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த கேஸ்ல வந்து அவங்களுக்கு 2 லட்ச ரூபா வரையும் அபராதம் கொடுக்குன்னு ஐ மீன் நஷ்ட ஈடா கொடுக்க சொன்னாங்க. அது கூட அவங்க வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், விமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து வாங்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து 3 months வந்து பிரிசன் கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீதி அமைப்பின் மேல் எனக்கு இருந்த நம்பிக்கை ஜெயித்தது. நான் புகார் கொடுத்த போது நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நடந்ததை மறந்துவிடு என்று சிலர் ஆலோசனை கூறினார்கள். நாட்டில் உள்ள மற்ற பெண்களின் நலனுக்காக தான் நான் போராட துணிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். அந்த கேஸ் பேர் வந்து திருப்பி நான் சொல்றேன். அந்த கேஸ் பேர் வந்து ரூபன் தியோல் பஜாஜ் கேஸ். போட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈவன் ரீசெண்டா திருச்சியில கூட முசிறியில வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அந்த ஆடியோ வந்து லீக் ஆகி லீக்கான ஆடியோ வந்து கேட்டு நாங்க வந்து விசாரிக்க போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு கமிட்டி வந்து விசாரிச்சு அவரு சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஆமா நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க இது பண்ணி கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து போய் விசாரிச்சா இல்ல அந்த வாய்ஸே ஏஐ மூலியமா பண்ணீங்க, அது நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்றாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த இது வந்து முழு விசாரணை செஞ்சு ஆமா அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஸோ ஆளை வந்து தூக்கியாச்சு. சரிங்களா, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து தினம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தினம் நடந்துகிட்டே இருக்கு. பட் வந்து லாஸ்டா சொல்லி முடிக்கணும், ஒண்ணு சொல்லி முடிக்கணும் அப்படின்னா பன்வாரி தேவி சொன்னதுதான் நான் வந்து சொல்லணும் ஆசைப்படுறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தான் இறந்தாங்களும் கூட. என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை நீதிக்காக போராடுவேன், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் வந்து செத்தாலும் கூட என் உடன் இருந்த எனக்காக போராடினவங்க தொடர்ந்து போராடுவாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த அரசு எங்களுக்கான உரிமையை வந்து எங்கள் மீது மண்டியிடும், எங்கள் உரிமைக்காக எங்கள் மீது மண்டியிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 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 விமன் வந்து மாத்தி யோசிச்சதுனால ஒரு ஆக்டே கிரியேட் ஆகி இப்ப எல்லா விமனும் வந்து சேஃபா இருக்காங்க. இப்ப மாடர்ன் டேஸ்ல இப்ப வந்து இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு போஸ்ட் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, WSICCன்னு இருக்கு. தமிழ்நாடு போஸ்ட் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு, ஒரு போர்ட்டல்னே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷீபாக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்டர்னல் கமிட்டியில இருக்கோ ஸோ வந்து எல்லாமே இதுல வந்து டிஜிட்டலைஸ் பண்றாங்க. இன்டர்னல் கமிட்டியில யார் இருக்காங்களோ ஸோ எல்லாமே இந்த போர்ட்டல்ல இது பண்ணுவாங்க. என்னென்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றாங்களோ அதுலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆனுவல் ரிப்போர்ட்டும் அவங்க இங்க அமிச்சாலும் இதுலயே வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. கேசஸ் ஏதாச்சும் சிவியரா கேசஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு, கரண்டா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பில்லு மட்டும் ப்ரொபோசல்ல இருக்கு, பட் அது இன்னும் அமெண்ட்மெண்ட் ஆகல. அப்படி அது அமெண்ட்மெண்ட் அது பில் என்ன அப்படின்னா, அந்த செக்ஷன் 10 கன்சலேஷன் வந்து தொடர்ந்து இங்க வந்து பணவர்த்தனையா முடியப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த செக்ஷன் 10 கன்சலேஷன் வந்து கேன்சல் பண்றதுக்கும் இது வந்து 90 நாட்களுக்குள்ளார ஒரு கேஸ் முடிச்சாகணும். சரிங்களா, ஸோ ஒரு கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளார அந்த கேஸ் முடிச்சாகணும். இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு பில் ப்ரொபோசல். இந்த 2 விஷயமும் பில் வந்து ப்ரொபோசலா இருக்கு, இன்னும் அமெண்ட்மெண்ட் ஆகல. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான். ஐ திங்க் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன ஆக்ட் தான், நல்லா இருக்கும். முக்கியமானது ஒண்ணு, ஷீபாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வைக்கணும். அந்த ஷீபாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மங்கள்ல எல்லா விமனும் வந்து எங்க வந்து எல்லாத்துக்குமே ஆக்சசபிளா இருக்கோ அந்த இடத்துல அந்த ஷீபாக்ஸ் பிளேஸ் பண்ணும். அங்க வந்து சிசிடிவி இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ அந்த ஷீபாக்ஸ்ல வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்.
அதே மாதிரி யார் அதுல கமிட்டி மெம்பர்ஸ் போறாங்களோ அது ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாமே அதுவும் இருக்கு. அந்த ஷீ பாக்ஸும் கண்டிப்பா பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த ஆக்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் சொல்லுங்க கொஞ்சம். 9/12 தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட். ஆனால் நீங்கள் 13/12 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸோ சாரி. நான் அது டிசம்பர் மாசம் நான் செக் பண்ணேன். ஓகே சார், ஓகே. ஐ வில் சேஞ்ச் இட். சாரி. ஓகே. ஆமா, மாத்திக்கிறேன். எஸ், டிசம்பர் 9 ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல 13 போட்டிருக்கேன். டிசம்பர் 9 தான். டிசம்பர் 9 ஆஃப் 2013. 13 டிசம்பர் 13 போட்டேன்னு தெரியல. அதெல்லாம் போட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, டவுட்டே இல்லைன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு ஒண்ணு இருக்கும். இல்ல ஒண்ணுமே புரியலன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க எல்லாம் எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியல. எந்த கேட்டகரி? நல்லா புரிஞ்சதுன்னு கேட்டகரி. சார் நல்லா புரிஞ்சு சார். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. இது ரொம்ப சின்ன ஆக்ட் தான். ஒரு 30 செக்ஷன் 14 பக்கம் தான் இருக்குது. அதுலயும் 2 பக்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க உள்ளார அப்படின்னு தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஆக்ட் தான். நானே ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கே புரிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியானதான். நீங்களும் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்துச்சு எங்களுக்கு. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் ஆக்ட் படிக்கிறோம், இது எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்யுதுன்றது தெரியல. பட் நீங்க இப்போ சொல்ல அப்படியே எங்களுக்கு அது மனசுல ஒன்றும் பதிஞ்சிருச்சு. பை ப்ராக்டிக்கலா ஒரு கதை மாதிரி, ஒரு படத்தை பார்த்த அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து செக்ஷன் லைட்டா விட்டா போதும். இப்ப இது நாள் வரைக்கும் திருச்சியில வந்து கிட்டத்தட்ட 1200 இன்டர்னல் கமிட்டிஸ் வந்து நம்மள்ட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க திருச்சியில. கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர் சேர்த்தே. அதுல வந்து டிஜிட்டலைஸும் நம்ம சைட் பை சைடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுவும் திருச்சி வச்சு நான் சொல்றேன். 1500 இன்னும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரவுண்ட் த கிளாக் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இன்டர்னல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும். சூப்பர். அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து ஹைகோர்ட் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 55,000 இன்டர்னல் கமிட்டி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா வந்தது. ஸோ இதுவும் இருக்கு. சொல்லுங்க தேவா. சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, 2 கேள்வி மட்டும் எனக்கு இருக்கு. இந்த சிவில் நீதிமன்றத்துக்கு உண்டான அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது சிவில் நீதிமன்றமா கிரிமினல் நீதிமன்றமா? அது எப்படி எடுத்துக்கிறது? சிவில் நீதிமன்றம் ஒண்ணு. சிவில் நீதிமன்றம். ஓகே. ரெண்டாவதுங்க சார், எல்லா அதிகாரம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து யார் வேணாலும் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ரெஸ்பாண்டன்ட்டுக்கு வந்து யாருக்கு வேணாலும் இல்லை விட்னஸ்க்கு யாருக்கு வேணாலும் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? விட்னஸ் செக் பண்ணலாம். எவிடன்சஸ் யார்கிட்ட வேணாலும் கலெக்ட் பண்ணலாம். எவிடன்சஸ் வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னா அவங்களால ஆர்டர் போட முடியாது. அவங்க வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான்
சிவில் கோர்ட்டுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு, ஆனா எல்லா அதிகாரமும் இல்லை. அதுவும் நான் சொன்னேன், எல்லா அதிகாரமும் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்து இன்னார் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணது உறுதியாக்கப்பட்டிருக்கு, அதனால இன்னாருக்கு இந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர ஆர்டர் போட முடியாது. இது ஒண்ணு. அடுத்த சந்தேகம் சார். சார் இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், பிளஸ் அவருடைய 6 மாசம் சேலரி இல்லைன்னா பிஎஃப் பிடிக்கலாம். இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுங்களா? இந்த டிஸ்மிஸ் பண்றது டிஸ்மிஸ் அந்த மாதிரி. பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாமே. நான் தான் சொன்னேன், கள்ளக்குறிச்சியில வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன், டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகேங்க சார், நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அவர் வினோதா சொன்ன டிஸ்மிஸ் பண்ணலாம். ப்ராக்டிக்கலா நீங்க என்ன அனுபவப்பட்டீங்களோ அது அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். டிஸ்மிஸ் பண்ணலாம். இங்க வந்து ரீசெண்டா அந்த முசிறி கேஸ் இஷ்யூல வந்து துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து சொன்னோம். ஸோ அதனால போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ்க்கும் வந்து விசாரிக்கலாம். ஸோ அதுலேயும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கலாம். இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ ஸோ அதுவும் இருக்கு. ஓகே.